விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதத்திலையும் மாதத்தை இரண்டாக பிரித்து கொண்டு அந்த பகுதியில் எப்பெல்லாம் நல்ல நேரம் வருது, காசு பணம் வரும், எப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வியாபார ஓனர்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அன்றாடம் எனக்கு ஃபோன் கால் வருது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இப்போ இந்த பகுதியில் மார்ச் 16, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரைக்குமான காலகட்டத்தில் வியாபாரிகளான உங்களுக்கு எப்போதெல்லாம் பண வருவாய்க்கான வாய்ப்புகள், எப்போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போது பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள், தெய்வ பலத்தால் அனுகூலங்கள், இதை பற்றியெல்லாம் நான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு 16 31 வரைக்குமான இந்த ஒரு நற்பலன்களை நான் கொடுக்கும்போதே ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்குரிய அந்த வியாபாரத்திற்குரிய குணாதிசயங்களை பற்றியும் நான் சொல்வதாக இருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 1ஆம் எண் 10ஆம், அதாவது 1ஆம் எண் வரிசைக்காரர்கள்னாலே 1, 10, 19, 28 தேதிகள் பிறந்த அனைவரையுமே குறிக்கும். 2ஆம் வரிசைக்காரர்கள்னு சொன்னால 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களே குறிக்கும். இதே போல தான் தேதி வரிசையின்படி 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கக்கூடியது. அந்த கிரகத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய குணநலன்களாகவும் உங்கள் வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அதை பற்றி எல்லாமும் நான் இந்த பகுதியில் சொல்வதாக இருக்கேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பகுதியோடைய இறுதி பகுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத பற்றின தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தரப்போகிறேன். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகிறோம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 16, 2025 முதல் 31 வரைக்குமான காலகட்டம் வியாபாரத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலில் பண வருவாய்க்கான நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது 19ஆம் தேதியை, 19 மார்ச் 2025. அதன் பிறகு 24 மார்ச் 2025. இந்த 2 நாட்களும் பண வருவாய்க்கான ஏற்ற நாட்களாக அமைது. உங்களுக்கு ஏதேனும் நிலுவைத் தொகை இருக்குது, வியாபாரத்திற்கு உங்களுக்கு வர வேண்டிய ஒர்க்குக்கான காஸ்ட் வரலை அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்க, இந்த நாட்களில் உங்களுக்கு பணம் காசு வரும். சரி, ஏதாச்சும் ஒரு புதிய விஷயமாக துவங்குறீங்க, ஒரு இனாகரல் இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு பெஸ்ட் டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 29 மார்ச் 2025 இந்த தேதியில் நீங்கள் உங்களுடைய வியாபார இனாகரலுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே போல் தெய்வ பலத்தினால் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்களாக இந்த மாதத்தில் அமையக்கூடியது 27ஆம் தேதி, 27 மார்ச் 2025. பிரயாணங்களால் அனுகூலங்கள். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் உங்களுடைய இன்வெஸ்டரை பார்க்கணும், அல்லது வியாபார ரீதியான ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்கன்னா ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் பார்த்து வாங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது 28ஆம் தேதி நீங்கள் அதை பண்ணுங்கள். அது பிரயாணங்களால் அனுகூலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும். இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் இயற்கையாகவே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா? அப்போ அந்த தேதிகளில் உங்களுடைய முக்கியமான காரியங்களை வைத்து கொள்ளும் பொழுது அந்த ஃப்ளோங்கிறது ஆர்கானிக்காக இருக்கும். அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். ரொம்ப போட்டு உங்களை சிரமப்படுத்தி கொள்ள வேண்டாம். சரி, இப்போ பொருந்தாத நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நாட்களில் செய்யும்போது கண்டிப்பாக எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதற்குரிய ரிசல்ட்டுங்கிறது கிடைக்காம தான் போகும். அப்போ நீங்கள் அந்த நாட்களை தவிர்த்துட்டு ஒரு விஷயத்தை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அதற்குரிய தேதிகள், எந்த தேதிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17 மார்ச் 2025 நீங்கள் தவிர்க்கவே வேண்டும். அந்த தேதியில் எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து செய்யாதீங்க. முக்கிய முயற்சிகள் எதையுமே அந்த நாளில் வச்சுக்காதீங்க. 26 மார்ச் 2025 இந்த தேதியிலையும் எந்த ஒரு முயற்சியுமே தயவு செய்து வைத்து கொள்ள வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் தள்ளி போட்டு செய்வதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதகம் அப்படிங்கிறது ஏற்பட்டுறாது.
இந்த நாட்களை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர்ஸ்லேருந்து உங்களை காப்பாற்றும். சப்போஸ் இந்த நாளில் தான் சார் எனக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் அவாய்டே பண்ண முடியாத பட்சத்தில் அந்த நாளின் 2வது பகுதியில் அந்த மீட்டிங்கை வச்சுக்கோங்க. இது வந்து வேறு வழியே இல்லை, தவிர்க்கவே முடியலன்னா மட்டும்தான் அதை நீங்கள் பண்ணணும். ஏன்னா இயல்பிலேயே இந்த 1ஆம் எண்காரர்கள் அப்படிங்கிறது மிக சிறந்த நிர்வாகிகள். ஒரு விஷயத்தை மிக சிறந்ததாக ப்ரீ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் ஹேஸ்டி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுலையும் நீங்கள் தலை சிறந்தவங்க. ரொம்ப வேகமாக குயிக்காக சரி இன்றைக்கே முடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு வேகமாக ஒரு முடிவு எடுக்கும்போது அது நிறைய சிரமங்களை உண்டு பண்ணிடும். ஸோ இந்த நாட்களில் அதாவது 17, 26 போன்ற தேதிகளில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளுமே எடுக்க வேண்டாம், முக்கிய வேலைகளையுமே வைத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பகுதியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் வந்து நீங்கள் பண வருவாயை எதிர்பார்க்கலாம், ஒரு புதிய விஷயத்தை துவங்கலாம், பிரயாணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன, எந்த நாட்களை தவிர்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமானதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தயவு கூர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொது குறிப்புக்கு வரேன். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக அமையணும். அப்படி அமைந்தால்தான் அது உங்களுக்கு 100% வெற்றியை தரும். எவ்வளவோ பணங்காசை உங்களுடைய முதலீடாக போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க லைஃப்பில். அப்போ இந்த வியாபார பெயருமே சரியாக அமைத்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பெயரையும் ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரம்ங்கிறது செழித்து ஓங்கும், வெற்றியை தரும். இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற வியாபாரம், உங்களுக்கு வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வியாபார பெயர் இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் உங்களுக்கு நான் பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்குள்ளார வரும். ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா அதையுமே நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். இது ஏற்கனவே நல்லா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.